வணக்கம். என்னோடய பேர் பூங்குன்றன். நான் புதுச்சேரி மாநிலத்துக்கு அருகில் இருக்க பூர்ணாங்க போன்ற கிராமத்திலிருந்து இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது முழுக்க இங்கே இயற்கை விவசாயம் கால்நடை அடிப்படையாக கொண்ட கழிவுப் பொருட்கள்லேருந்து கிடைக்கிற பொருட்களில் தான் நான் இங்கே விவசாயம் பண்ணுகிறேன். நீங்கள் இங்கே பார்க்குறது தென்னையுடன் சேர்ந்த ஒரு மாந்தோப்பு. இந்த தென்னை வருடம் முழுக்க பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மரமும் நெட்டை, ஈசிஆர் நெட்டைன்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை நெட்டை. ஒரு 4.5 வருடம் குறைஞ்சது ஆகும் இது அறுவடைக்கு வர்றதுக்கு. ஆனால் 100 வருடம் கூட பலன் கொடுக்கக்கூடிய மரமாக இது இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா அடிமரம், இவ்வளோ பெரிய மரம். இது இயற்கை சீற்றங்களால் எதுவுமே ஆகாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி மரங்களை வச்சுருக்கோம். நிறைய பேர் நெட்டை, குட்டை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா சராசரியாக ஆண்டுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மரங்க இது நான் பெரும்பாலும் இளநீருக்காக தான் நாங்கள் வச்சுருக்குறோம். இளநீர் அறுத்துறோம். இப்போ தேங்காய்க்காக விடும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில புரிதல். தேங்காய்க்காக விடும்போது பார்த்திங்கன்னா அடுத்த குலைலாம் கொஞ்சம் காய் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த அரைக்காய், முக்காக்காய் முழுக்காய் ஆகி அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா இளநீராக அறுவடை பண்ணுறதுனால அடுத்த குலை நல்லா வளமாகவும் வீரியமாகவும் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 40-45 காய் சராசரியாக ஒரு குலையில் இருக்கிற மாதிரி தான் இந்த நெட்டை ரகங்கள் இருக்கும். இதில் உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா நான் வருஷத்துக்கு ஒரு 10-15 கிலோவாவது மண்புழு உரம், நல்ல மண்புழு உரம் கொடுக்கணும். இல்லை நாங்கள் எருவு அடிக்க போகிறோன்னா நல்ல மக்கின எருவாக இருக்கணும். ஏன் இதை மக்கின எருவாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, சாணி இருந்ததுன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த காண்டாமிருக வண்டோட புழு இருக்கும். நம்ம சொல்கிற ரைனோசரா பீட்டில்னு சொல்கிறது. அப்போ நம்ம தென்னை மரத்துக்காக உரம் போடுறோன்றதுக்காக நம்ம உரம் கொண்டு வந்து வச்சோம்னா மக்காத எருவாகாத சாணம் மூலமாக நம்ம தோப்பு முழுக்க காண்டாமிருக வண்டை உற்பத்தி பண்ணுறோம். காண்டாமிருக வண்டு ஒரு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். ஒரு மரத்தை மேல் மட்டையில் போய் உட்காந்துட்டு அந்த மேல் மட்டையில் இருக்க நுனி குருத்துகள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். சமயத்தில் மரமே இறந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அப்போ ஒரு மட்டையில் முக்கால்வாசி மட்டையை அதை அரித்து சாப்பிட்டு போச்சுன்னா ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டையோட பகுதி குறைவாக இருக்கும். ஒளிச்சேர்க்கை ஒழுங்காக பண்ணலன்னா அந்த மரம் உணவு தயார் பண்ணாது. உணவு தயார் பண்ணால் மட்டும்தான் நிறைய தேங்காய்களோ எண்ணெய்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கும். அப்போது நம்ம மக்கிய எருவை போடணும். அப்படி நான் போட்டு தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது காண்டாமிருக வந்துட்டுனா பவேரியா பேசியானா மாதிரி ஒரு நுண்ணுயிர் மருந்துகளை நம்ம எருவு அடிக்கும்போது அது கூட கலந்து போடுறது மூலமாக இந்த புழுவோட எண்ணிக்கையை நம்மளால், இந்த ரைனோசரஸ் பீட்டில் காண்டாமிருக எண்ணிக்கையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சரி, வேப்பம் புண்ணாக்கு பயன்பாடு மிக அதிகமாக நம்ம தென்னை மரத்தை வைக்கிறது மூலமாக நம்ம நல்லா பலனை அனுபவிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க வேப்பம் புண்ணாக்கை மண்ணில் வேறு கடியில் வைப்போம் இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்னோடய முறை என்னென்னா, நல்ல எண்ணெய் எடுக்காத வேப்பம் கொட்டையை நசுக்கின புண்ணாக்கை, அதாவது அரைச்ச வேப்பங்கொட்டையை தூள் அப்படின்னு தான் சொல்லலாம். அது எண்ணெய் எடுக்காத புண்ணாக்கை எடுத்து மட்டை எடுக்கு, இப்போ மரம் ஏறுறாங்க இல்லையா, அறுவடை பண்ணும்போது தென்னை மரமோ தேங்காயோ இல்லை இளநீரோ பறிக்க ஏறும்போது அந்த மட்டை இடுக்குகளில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு 1 கிலோ வருஷத்துக்கு 2 தடவை நீங்கள் போடுறதன் மூலமாக அந்த மட்டை இடுக்குகளில் அந்த வேப்பம் புண்ணாக்கு போய் சேரும்போது அங்கே காண்டாமிருக வண்டு வராது. இந்த வேப்ப எண்ணெயோட கசப்புக்கு பூஞ்சானம் சம்மந்தமான நோய்கள் வராது. பூஞ்சான நோய்கள் எப்போ வரும்னா அந்த மரம் சுத்தம் இல்லாதையும் அந்த பண்ணாடை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஈரப்பதம் போடும்போது அதில் நிறைய பூஞ்சைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி பூஞ்சைகளோடு வெளிவர்ற பாலையில் வளமான தேங்காய்களோ எண்ணெயோ கிடைக்கிறது குறைவாயிடும். பிஞ்சு கொட்டுறது, குறும்பை கொட்டுறது, இது எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் வேப்ப முன்னாக்கு மரத்து மேலே வைக்கிறது மூலமாக அந்த ஈரப்பதம் பட்டோன்னே அந்த வேப்ப எண்ணெயோட கசப்பு தன்மை அந்த மரத்தோட மேல் பகுதி முழுக்க பரவ ஆரம்பிக்கும். அப்போ எந்த பூச்சி புழு வராது. ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், அந்த மழை தண்ணி அந்த வேப்பம் கொட்டை சாறு மேலே பட்டு அந்த மரத்து வழியாகவே என்ன செய்ய ஆரம்பிக்கும், கீழே பூமி வரைக்கும் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அந்த மட்டை விழும்போது அந்த சத்து இல்லாமல் அந்த வீரியம் இல்லாத வேப்பங்கொட்டை தூள் மண்ணுக்கே விழுந்து மறுபடியும் மக்கி உரமாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். அப்போ ஒரே நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணுற பொருளோட அளவு அதிகரிக்க முடியும், நோய் தாக்குதலை குறைக்க முடியும்,
பூச்சிப்புழு இல்லாமல் நம்மளால் அந்த தென்னை மரத்தை நல்லபடியாக பாதுகாக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் மரத்தில் இருக்க பச்சை மட்டையை வெட்டவே கூடாது. ஒரு மட்டையை கூட வெட்டக்கூடாது. சுத்தம் பண்ணுறன்ற பேரில் சில பேர் பச்சை மட்டையை வெட்டுவாங்க. பச்சை மட்டையை பசுமையாக இருக்கிற மட்டையை கண்டிப்பாக வெட்டக்கூடாது. ஏன்னா அந்த காய்ஞ்சி போகும்போது அந்த மட்டை காய்ஞ்ச மட்டையில் இருக்கிற அந்த சத்து பொருட்கள் மறுபடியும் மரத்திலே உறிஞ்சிரும். தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை. திருப்பி உறிஞ்சிட்டு அது காஞ்சி போய் பழுத்து போய் பழுப்பு மட்டையாவோ காஞ்ச மட்டையாக தான் மண்ணில் விழும். நீங்கள் போய் பச்சை மட்டையை வெட்டுறதன் மூலமாக அந்த மரத்தை சுத்தம் பண்ணுறது மூலமாக உணவு தயாரிப்பு தொழிற்சியாலான அந்த இலைகளை நீங்கள் கட் பண்ணுறதுனால உணவை அதனால் சரிவர தயார் பண்ண முடியாது. அப்போ உணவை சரிவர அதால் தயார் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அதோட பாதிப்பை நீங்கள் அந்த தேங்காயில் பார்க்க முடியும். ஒரு பாலை வெட்டிங்கன்னா ஒரு 5-6 தென்னங்காயை இழக்கிறதுக்கான சமமான அளவுக்கு நஷ்டத்தை நீங்கள் மரத்தில் ஏற்படுத்துறீங்கன்றதை நீங்கள் உணர வேண்டும். அதனால் தயவு செஞ்சு கழிக்கிறன்ற பேரில் மரத்தை வெட்டக்கூடாது. அப்போ ஒரு மரத்தில் இருக்க அந்த சோலை கீழே இருக்கிற சோலையை இந்த கங்கு ஓலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓலையை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு மரத்தில் தேவையில்லாத பாலைகள் கூராஞ்சிகளை அப்புறப்படுத்திட்டு வேப்பம் புண்ணாக்கு வைக்கிறது மூலமாக நிலையான அறுவடை நம்மளால் எடுக்க முடியும். மீன் அமிலம் பயன்படுத்தலாம். மீன் அமிலத்தில் நம்ம பாசன வயலுக்கு அனுப்பும்போது தண்ணியில் கலந்து அனுப்பலாம். சில பேர் வேரில் கட்டி மீன் அமிலத்தை டைலூஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம மரத்துலேயும் வாய்ப்பு இருந்தால் பஞ்சகவ்யம் அடிக்கிறதோ மீன் அமிலம் அடிக்கிறதோ நம்ம செய்கிறது மூலமாக வளமான நோய் இல்லாத தேங்காய் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அதனால் இயற்கையில் நீங்கள் இந்த மாதிரி தொழு உரமோ மண்புழு உரமோ பஞ்சகவ்யாவோ மீன் அமிலமோ கொடுக்கறது மூலமாக நம்ம வளமான ஒரு தென்னந்தோப்புலேருந்து வளமான காய்களை நம்ம நுகர்வோருக்கு கொடுக்க முடியும். அதான் இலைக்கருகள் தஞ்சாவூர் வாடலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல தண்ணி கொடுத்துட்ருக்கணும் தென்னைக்கு. அதுக்காக தண்ணி தேங்குற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம இந்த சுருளி இந்த வெள்ளைன்னு சொல்கிறாங்க ஈரோபேட் சிலந்தி அந்த தாக்குதல்லாம் குறைக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் அடிச்சுக்கிறது மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அந்த அளவுக்கு உயரமான மரம் இல்லாதப்போ நம்ம அதை ஷவரில் கழுவுற மாதிரி தான் நம்மளால் கழுவி சுத்தம் பண்ண முடியும். நம்ம சில சமயத்தில் அந்த சிவப்பெரும்பை தீமைன்னு நினைக்கிறோம். அந்த சிவப்பெரும்பு சமயத்தில் அந்த ஈரோபேட் சிலந்தி தாக்குதலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல சம்மரில் ரொம்ப வேகமாக பரவக்கூடியது அந்த ஈரோபேட் சிலந்தி. அந்த சமயத்தில் நம்ம வேப்பெண்ணெய் கூட அந்த வேப்பெண்ணெயை தண்ணியில் கரைக்கிறதுக்கான அந்த ஷாம்போ இல்லை சோப்போ கலந்து அதை டைலூஷன் ஆகி தெளிக்கிறது மூலம் நம்மளால் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக ஆகும்போது நம்ம கொஞ்சம் அதிகப்படியான இது எடுத்து தான் கேர் எடுத்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில நுண்ணுயிர் உரங்கள்லாம் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதை கூட நம்ம சேர்ந்து பயன்படுத்த முடியும். ஆனால் இன்னமும் அதை ஆராய்ச்சி பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. இன்னமும் நல்ல ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் கிடச்சிரும். பொருளாதார சூழ்நிலையே ரொம்ப குறையிற அளவுக்கு அந்த மேலே ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாத அளவுக்கு கருப்பு கலரில் அது கழிவு இது பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. சில இடங்களில் மைதா மாவை பசை மாதிரி கரைச்சி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்க. அந்த மைதா மாவு போய் மேலே ஒட்டிக்கிட்டு நல்லா வெயில் காயும் போது சுருளாக அந்த பூச்சி வந்து அந்த மைதா மாவு பசை கூட சேர்ந்து ஸ்டிக்கர் மாதிரி கீழே விழுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். சில இடங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைன்னா சின்ன மரங்கள்லாம் அந்த மாதிரி செய்ய முடியும். ஆனால் சில மரங்கள் வயது முதிர்ந்த 40-50 வருடத்து மரங்கள் உயரமாக இருக்கிறதுனால அது செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தோப்பை சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாக இயற்கை உரங்கள் நிறைய கொடுக்கறது மூலம் ஈரோபேட் சிலந்தி தாக்குதலை மற்ற ரசாயன உரம் பயன்படுத்துகிற விவசாயிகளோட நம்மளால் கட்டுப்படுத்த முடியுன்றதை நம்மளால் உணர முடியும். ஸோ ஒரு நல்ல வளர்ந்த மரத்தில் வந்து எத்தனை மட்டைகள் நம்ம இருக்கணும் சார்? ஒரு 20-25 மட்டை கூட இருக்கலாம். நல்லா குருத்துலேருந்து அடி வரைக்கும் இருக்கலாம். ஓகே. நம்மளால் அதை வந்து ஒரு பச்சை மட்டை கூட எடுக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட சிந்தனையில் இருக்கணும். ஒரு பச்சை மட்டை எடுக்கிறீங்கன்னா அதோட உணவு தயாரிக்கிறத நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உணவு தயாரிக்கிறத நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் இளநியும் மரத்தோட வளமோ குறையிறதுக்கான வேலை நீங்களே பார்க்குறீங்கன்றதை நீங்கள் உணரணும். அது மாதிரி செய்யக்கூடாது. இப்போ ஒரு குலை இருக்குன்னா ஒரு தென்னங்குலை இருக்குன்னா அதில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ காய்? 40 காயிலேருந்து 60 காய் கூட இருக்கலாம். நீங்கள் என்றைக்குமே பெரிய காயாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. சில பேர் பெரிய காயாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் 15 காய் கூட காய்க்காது. ஓகே ஓகே. ஆனால் சின்ன காய்னா 60 காயோட காய்ச்சிடும். நீங்கள் 15 காய் காய்க்கிற தேங்காவை அதிகபட்சம் 20 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுங்க. 60 காய் காய்க்கிறத 15 ரூபாய்க்கு விற்பீங்க. இதில் எது லாபன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன
நார்மல் சைஸ் காய், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாக இல்லாமல் நார்மல் சைஸ் 45லேருந்து 60 காய் இருக்கிற தேங்காய் காய்க்கிற இருந்துன்னா நமக்கு நல்லா அடுத்த குளம்லாம் நல்லா வீரியமாக காய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறுவடையின் போதும் அந்த கொலையிலேயே சின்னதாக இருக்கிற பிஞ்செல்லாம் புட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு வேண்டியது மார்க்கெட்டபிள் சைஸ் வேணும், சவலையே இல்லாமல் தேங்காய்கள் உற்பத்தி பண்ணுறவங்களும் நிறைய பேர் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வளமான தேங்காய் நமக்கு வேணும்னா நம்ம தோட்டம் சுத்தமாக வச்சுக்கணும், ஒழுங்கான நீர்ப்பாசனம் இருக்கணும், ஒழுங்கான உரமிடுதல் இருக்கணும். அதாவது முக்கியமாக தென்னந்தோப்பு மேலாண்மை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம நினச்ச வருமானம் தென்னந்தோப்புலேருந்து ஈட்ட முடியும். ஓகே. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டிங் எடுத்து எவ்வளோ காய் வரலும் கிடைக்கும் சார் ஒரு மரத்துக்கு? ஒரு மரத்துக்கு தான் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு களை அப்படின்னு தான் கணக்காது. ஓகே. ஒரு 45லேருந்து 60 காய் கண்டிப்பாக கிடைக்கணும் ஒரு மரத்துக்கு. அதுக்கு குறைஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் தோப்பில் கொஞ்சம் மரத்துலேயோ நிலத்துலையோ நீங்கள் வைக்கிற உரத்துலையோ ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றது உணர முடியும். அட்லீஸ்ட் ஒரு 30 காயாவது இருந்தால் மட்டும்தான் நமக்கு பொருளாதார சூழ்நிலையை தாண்டி தென்னந்தோப்பில் லாபகரமாக நம்மளால் நடத்த முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தென்னை விவசாயத்துலேயே நஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேங்காயை மட்டும் நம்ம அதை பேஸ் பண்ணிடலாம், அதனால வர மட்டைகளை வந்து நம்ம கீட்டாக கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆள் பலம் இல்லாதனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மட்டை தூளாக்குற மிஷின்லாம் வந்திருக்குது, அங்கேயே அதை ஆக்கி மறுபடியும் மண்ணுக்கு வளமாக்குற வேலையை நிறைய தென்னந்தோப்பு விவசாயிகள் பண்ணுறாங்க. அது நல்ல லாபகரமாகவும் இருக்குது. அது களையை கண்ட்ரோல் பண்ணுது, அதிக அளவு தண்ணீர் பாசனத்தை குறைக்குது. அதனால் ஒரு நல்ல விஷயமாக தான் அதுவும் இருக்குது. இப்போ நம்ம தேங்காயே கொடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, இப்போ தேங்காய் மட்டையிலேருந்து நார் வரலுமே எல்லாமே வந்து இப்போ வேல்யூ பண்ணுறாங்க, போட்ட பொருளாக கொடுக்குறோம். ஆமாம், அந்த மாதிரி கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல கண்டிப்பாக நல்லா அந்த தேங்காய் சிரட்டையே இன்றைக்கி வந்து கலைப்பொருள்லாம் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆனால் இன்னும் அந்த அளவுக்குலாம் நம்ம போகிறதில்லை. நம்ம எல்லையை அறுத்து வச்சிடறோம், தேங்காய் அறுத்து விற்றுறோம், அதுலேருந்து கிடைக்கிற நாரை தனியாக பிரிக்கிறோம். அந்த நார் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிடுது, பெட்டு கம்பெனிலேருந்து நிறைய கம்பெனிக்கு போயிடுது. அதுலேருந்து கிடைக்கிற மஞ்சு தூள், தேங்காய் நார் தூள், அது கேக்காக மாற்றி நிறைய மாடி தோட்டம் ட்ரே நாற்று விடுறவங்க, நர்சரிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக, கோழி பண்ணைகளுக்கு, இந்த மாதிரி பண்ணைகளுக்கெல்லாம் போகுது. அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் அதை கான்சன்ட்ரேட் பண்ண, அது வந்து ஒரு கழிவு பொருளாக தான் நம்ம பார்க்குற மொழி. அது இன்னும் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பணம் திருப்பி கிடைக்கிற பொருளாக நம்ம இன்னும் பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மட்டை, ஓலை, பண்ணாடை இது எல்லாத்தையுமே மிஷினில் அரைக்கிறதுக்கு நிறைய மிஷினரிஸ்லாம் வந்து போச்சு. அதெல்லாம் நீங்கள் பண்ணி அது மேலே சாணத்தையோ மற்ற வேளாண் இடுபொருளையோ போட்டு வச்சுருந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல செறிவூட்டப்பட்ட உரமாக கிடைக்குது. மறுபடியும் நம்ம அந்த தென்னந்தோப்புக்கு செலவு இல்லாமல் அதை நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு முறை ஒரு 1000 மட்டையை தூளாக்கி ஒரு இடத்துல போடுறோம்னா அது போய் பெட்டு மாதிரி படிஞ்சிருது. அப்போ படியும்போது என்ன ஆகுது, களையை கண்ட்ரோல் பண்ணிடுது. ஏன்னா அது களையை வளர விடுறதில்ல. ஒரு மழையோ ஒரு தண்ணியோ பாய்ச்சும்போது ஒரு சாதாரணமாக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுறதுன்றது நம்ம 20 நாள் 25 நாளைக்கு ஒரு தடவை. ஏன்னா நேரடியாக சூரிய வெளிச்சம் பூமி மேல் பகுதியில் படாதனால உள்ள ஈரப்பதம் அப்படியே இருக்குது. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அதை சாப்பிட்ற வர நுண்ணுயிரிகள் நிறையா சாப்பிட்றதுனால அதோட கழிவுகளை தென்னை மரம் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மறுசுழற்சின்றது இந்த மாதிரி பண்ண முடியும். தேங்காவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்னும் நீராக வரைக்கும் நம்ம சரியாக போகல. நம்ம வந்து காயாக தேங்காயில் இளநியை மட்டும்தான் நம்ம ரெண்டோட நம்ம கொடுத்துறோம், நிறுத்திக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக நாங்கள் அரசாங்கத்தில் நிறைய செய்கிறாங்க. அதுவும் காயர் போர்டெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. தென்னை வளர்ச்சி கழகத்தில் நிறைய பண்ணுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அது என்ன காரணம்னா, நான் அந்த அளவுக்கு பெரிய தோப்பு இல்லை நமக்குள்ள ஒரு கிளஸ்டர் ஒற்றுமையாக இருந்து செய்கிற அந்த தன்மை இல்லாதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் பாதிப்படைகிறோம். ஏன்னா இப்போ இதில் வந்து நடுவில் வந்து தென்னை காய் வாங்கிட்டு போகிற வியாபாரிகளும் இளநீ வாங்கிட்டு போகிற வியாபாரிகளும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. உதாரணமாக இங்கே 12 ரூபா 13 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இந்த மெயின் ரோட்லேயே 40 ரூபாய்க்கு இளநீ விற்கிறாங்க. என் கண்ணு எதிர்க்க நம்மகிட்ட இருந்து வாங்க. ஆமாம், இங்கே 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கே 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு கை தான் மாறுது. நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க, அங்கே கொண்டு போய் விற்கிறாங்க. ஒரு நுகர்வோர் நேரடியாக பயன்படுத்துகிறாரு. இவ்வளோ விலை வித்தியாசத்தில் தான் இந்த மாதிரி பாதிப்படைய வேண்டியதாக இருக்குது. இதை நம்மளால் தவிர்க்க முடியறதில்ல. ஆனால் ஒரு கிளஸ்டராக இருந்துன்னா இதை மாற்றி இன்னும் நல்லா நம்மளால் பண்ண முடியும். இப்படி பண்ண தென்னை விவசாயிகள் பல நிறைய பலன் இருக்கும். நிறைய பல மடங்கு கிளஸ்டரை நம்மளால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிற பெரிய பிரச்சனை 2 ஏக்கர் 3 ஏக்கர் தோட்டம் தான் வச்சுருக்குறாங்க. அதனால் குறைந்த அளவுக்கு தான் அவங்களால அதை பண்ண முடியுது. அந்த அளவுக்கு சீர்தூக்கி பண்ண முடியல. ஒரு 10 விவசாயி சேர்ந்தாங்கன்னா அதே 20 ஏக்கர் 40 ஏக்கர் 50 ஏக்கர் 10 விவசாயி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கிளஸ்டர் இருக்கும். அவங்க மூலயமா அவங்கக்கிட்ட இந்த கிடைக்கிற பொருளை
நிறைய மதிப்பு கூட்டி அவங்களால நிறைய விற்க முடியும். இந்த மாதிரி மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது நமக்கு வந்து பல மடங்கு லாபம். அதுவும் இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சார். அதெல்லாம் தயார் பண்ணோம்னா இன்னும் நல்ல வேல்யூவாக இருக்கும். அதுலேருந்து கிடைக்கிற புண்ணாக்கை நம்ம ஒரு உரமாகவோ இல்லை கால்நடை கழிவாக பயன்படுத்தலாம். அந்த சிரட்டை, அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்கிறது இருக்கிறதுல ரொம்ப அருமையான கறி தயார் பண்ணுறாங்க, கலைப்பொருள் தயார் பண்ணுறாங்க. நார் கிடைக்குது தென்னை மட்டையிலேருந்து, அதுலேருந்து மஞ்சி கிடைக்குது. தென்னையிலேருந்து கிடைக்கிற எந்த பொருளும் உபயோகமில்லாத பொருளாகவே இருக்கிறது. எல்லா பொருளையும் அடியிலேருந்து நுனி வரைக்கும் தென்னையை வந்து நம்ம ஒரு மதிப்பு கூட்ட போட்ட பொருளாக நம்மளால. வாழை எப்படி பூவில் வந்து தண்டு மரம் அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி ஈர்க்கு இருக்குது. அந்த ஈர்க்கை வந்து தொடப்பம் கிழிக்கிறாங்க, கீத்து பின்னி விற்கிறாங்க, அந்த மட்டையை வேலிக்கு பயன்படுத்துகிறாங்க, எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தூளாக்கி நிலத்துக்கு உரமாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி எல்லாமும் நம்மளால மாற்ற முடியும். கொக்கோ ஷெல் வந்து இப்போ நிறைய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு எரிபொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. தண்ணியை வடிகட்டுறதுக்கு ஒரு அந்த தண்ணி சுத்திகரிப்பு பண்ணி அந்த ஆர்ஓ பண்ணுறாங்க. அதுக்கெலாம் வந்து கார்பனுக்கு வந்து இந்த கொக்கோ ஷெல்லை தான் வந்து கரியாக்கி அதை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு கொட்டாங்குச்சி ஒரு வேஸ்ட் பொருள் தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம். அதை நல்ல கலைப்பொருளாக மாற்ற முடியும். கார்பன் நல்ல ரிச் கார்பன் இருக்க அதிகப்படியான கார்பன் இருக்கிற ஒரு கரியாகவும் நம்மளால் மாற்ற முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தென்னையிலேருந்து கிடைக்குது. தென்னையில் உரமிடல், நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். தோப்பம் எந்த அளவுக்கு மரத்தை சுத்தமாக வச்சுருக்கீங்க, சுத்தன்றதுக்காக பச்சை மட்டை வெட்டுறதுக்குள்ள சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பலன் நமக்கு தென்னை கொடுக்கும் என்பதை என் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.